ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக நீதிமன்றத்துக்கான வேலைவாய்ப்புக்கு ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் தான் அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் கிளர்க், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ, டிரைவருங்கிற மாதிரி குரூப் 4க்கு தகுந்த கீழே இருக்க வேலை வாய்ப்புகளாக பார்த்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 7 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18, மேக்ஸிமம் 47 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இதுக்கு முழுக்க பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நிரந்தர அரசு வேலை தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸ்டானாலும் நினைக்க தேவையில்லை. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சமாக 35,400 ஆரம்ப சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாகவே அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தபால் மூலிமா, அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட் இல்லை கொரியர் மூலிமா தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 23 ஏப்ரல் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். முழுசாக ஒரு மாதம் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மகளே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? எங்கிருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஹெச்சி அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து இந்த புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 மார்ச் 2024 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 23 ஏப்ரல் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். ஓகேங்களா? அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க நீங்கள் ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. என்னென்ன கேட்டகரிக்கு கீழே ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் பி மற்றும் குரூப் சிக்கான வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. குரூப் பியில் என்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர் குரூப் பி கீழே வரும். குரூப் சி கீழே பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், டிரான்ஸ்லேட்டர், ஜூனியர் கிளர்க், டைப்பிஸ்ட், டிரைவர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஜென்ரல்னு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இது தான். ஓகேங்களா? தி ரிஜிஸ்டர் ஜென்ரல், ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ், சென்னை 600104 இந்த அட்ரஸ் மூலிமா தான் நீங்கள் அனுப்பணும். அனுப்புறது பார்த்தீங்கன்னா ஒன்று ரிஜிஸ்டர் போஸ்ட் இல்லை கொரியர் மூலிமா தான் நீங்கள் அனுப்பணும். அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் 23 ஏப்ரல் 2024 லாஸ்ட் டேட். சாயந்தரம் 5:45 வரைக்கும் தான் ரிசீவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களால் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிப்போம். அப்ளிகேஷன் ஃபார்முக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 7 விதமான பதவிகள் நம்ம சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர். ஓகேங்களா? ரெண்டாவது ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், டிரான்ஸ்லேட்டர், ஜூனியர் கிளர்க், டைப்பிஸ்ட், டிரைவர், எம்டிஎஸ்னு ஒரு 7 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. ஓகே. சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபருக்கான சம்பளம் 35,400, ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர் 25,500 ஸ்டார்டிங் சேலரி, டிரான்ஸ்லேட்டர் 25,500, ஜூனியர் கிளர்க் 19,900, டைப்பிஸ்ட் 19,900, டிரைவர் 19,900, எம்டிஎஸ் 18,000 மொத்தம் 74 காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு கேட்டகரி வைஸ் பிரேக்கப்ஸும் கொடுத்துருக்காங்க. யூஆர், எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, பிசிஎம், இபிசி, எஸ்டி, பிடி, இடபிள்யூஸ்னு தனித்தனியாக உங்களுக்கு கேட்டகரி வைஸ் உங்களுக்கு பிரேக்கப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஜ் சொல்லியிருக்கான். அதுக்கு அடுத்தது ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் மினிமம் 18, மேக்ஸிமம் 37 வயது இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். எம்பிசி, ஓபிசி, இபிசி, பிடி, பிசிஎம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 18,
மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இவங்கெல்லாம் இல்லாமல் அதர் கேட்டகரி பீப்புள்ஸ் யாராவது அப்ளை பண்ணுறீங்கன்னா மினிமம் 18 மேக்ஸிமம் 32 இயர்ஸ் இருக்கிறவங்க வரைக்கும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டி உடல் ஊனமுற்றோரில் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதாவது ஜென்ரல் கேட்டகரினா 10 வருஷம், அதுலேயே எஸ்சி எஸ்டினா 15 வருஷம், ஓபிசினா 15 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இது இல்லாமல் டிஃபென்ஸ் பர்சனல் அதில் யாராவது நீங்கள் டிசேபிள் உடல் ஊனமுற்றோர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினர் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஹூ ஆர் கமிஷனர்ட் ஆஃபீஸர் அந்த அப்படியெல்லாம் இருக்கவங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் சர்வீஸ் அஃபிஷியல்ஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டினா 45, மிச்சம் இருக்க எல்லா கேட்டகரியும் 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் விதவைகள் விடோஸ் டு உமன், அதே மாதிரி உமன் ஜூடிகலி செப்பரேட்டட் ஃப்ரம் their ஹஸ்பண்ட் அண்ட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டினா நீங்கள் 40 வயதுக்கு அப்ளை பண்ணலாம். மிச்சிருக்க கேட்டகரினா 35 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினருக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மிலிட்ரி சர்வீஸ் பீரியட் கூட ப்ளஸ் 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்மேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டினா 10 வருஷம், மிச்சிருக்க கேட்டகரினா 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர் டிகிரி படிச்சிருக்கணும், கூடவே டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெனோகிராஃபர் முடிச்சிருக்கணும். லோவர் கிரேட் மற்றும் ஹையர் கிரேட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கணும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா லோவர் மற்றும் ஹையர் கிரேட் இங்கிலீஷில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது டிரான்ஸ்லேட்டர், இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் டிகிரி வித் தெலுங்கு இல்லை மலையாளம் வந்து லாங்குவேஜாக வச்சு படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனும் தேவை கிடையாது. ஜூனியர் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணால் போதும். கூடவே டைப்ரைட்டிங் லோவர் தெரிஞ்சிருக்கணும். ஜூனியர் கிரேட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் இல்லை தமிழ் இல்லை மலையாளம் இல்லை தெலுங்கு இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். டைப்பிஸ்ட், இதுக்கும் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும். அதாவது லோவர் மற்றும் லோவரில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும் ஜூனியர் கிரேடாக. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிரேடில் தமிழ் தெலுங்கு இல்லை மலையாளத்தில் ஏதோ ஒரு இதில் நீங்கள் முடிச்சிருக்கணும். டிரைவர், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தென் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா, இந்த வேலைவாய்ப்புக்கு நான் அப்ளை பண்ணுறதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க, அது ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் ஒவ்வொன்றும் வைக்கிறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனுங்கிறது எல்லாத்துக்குமே காமனாக. தென் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. டைப்ரைட்டிங்னா டைப்ரைட்டிங், டிரைவர்னால் அவங்களுக்கு ஓட்ட தெரியுமா என்னங்கிறத ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறமா எம்டிஎஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் வச்சு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னா மொத்தம் எத்தனை மார்க்ஸுக்கு எவ்வளோ மணி நேரம் எதுலேருந்தெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சீனியர் கிரேடுக்கு என்னங்கிறது சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர் கொடுத்துட்டாங்க. அதுலேயே A to Z. அதுக்கு அடுத்தது அது முடிச்சதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டில் என்னென்னலாம் கேட்போம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதிலே சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது டிரான்ஸ்லேட்டர், இதுக்கும் சேம் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷனுக்கு என்ன, ஸ்கில் டெஸ்ட்டுக்கு என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், இவங்களுக்கும் எக்ஸாமினேஷன் மற்றும் ஸ்கில் டெஸ்ட்டுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் கிளர்க், இதுக்கும் எக்ஸாமினேஷன் ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. டிரைவருக்கு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஜென்ரல் அவேர்னஸ், டிரைவிங் தியரி இதை பற்றி. ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சதுக்கான நாலேஜ் ஆஃப் மெக்கானிசம் அது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான். ஸ்கில் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான நாலேஜ் இருக்காங்கிறதா செக் பண்ணுறாங்க, வேறு எதுவும் இதில் கிடையாது. அவ்வளோதான். அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.